ஏனிய பெரியவருக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனிய பெரியவருக்கு வணக்கம் வணக்கம். அப்படி வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க அன்பிருந்த குத்துமையா நடக்கும். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க பெட்டிக்காருக்கு வணக்கம். வேற பெட்டிக்காரங்க பாட்டி கொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சுக்கிற திறமசாலிகளுக்கு வணக்கம். அப்படி பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க மிருதங்கக்காருக்கு வணக்கம் வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சுக்கிற பப்புனு பயலுக்கு ஒரு வணக்கம். அம்மா பொண்டாட்டி இருக்கையில 5 வப்பாட்டி வச்சிருக்க ஆல்ரவுண்டுக்காருக்கு வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். இங்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். அப்படி வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க அன்பிருந்த குத்துமையா நடக்கும். அப்படி வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க அன்பிருந்த குத்துமையா நடக்கும். பலை பேர் அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் பெற்றெடுத்த அருமை தாய்மார்களுக்கும் உடன்பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் கடமையை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பிறப்புடையிட்டு கடமை சேர்க்க வந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக்குகின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அதுக்கிணையாக நாடகமாக்க கூடியிருக்கின்ற அனைத்து நாடக ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான இரவு வணக்கம் வணக்கம் வணக்கம். மதனண்ணே வந்ததுமே சொல்லியாச்சு வணக்கம். இனிமேலுக்கு யாருக்கு இருக்கக்கூடாங்க சுணக்கம். உங்களுக்கு சுணக்கம் தான் எங்களுக்கு வந்திருக்க பிணக்கட்ட காரணத்தினால எல்லாம் நல்லா இருக்கு வாத்தியாரே. கூட்டம் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. அதான் மனசு வருத்தமா இருக்கு. அங்கங்க ஆள் இருக்காங்க வந்துருவா கிட்ட இருக்காங்களா? கலட்டி விட்டு பார்க்கவா? கண்ணாடி கழட்டி பார்க்க. எதை கழட்ட போற? எங்க நம்மள எவ்வளவு ஊர்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்கோமுங்க. நம்ம ஊர்ல மாதிரி கூட்டம் எங்கேயுமே பார்க்கல. என்னப்பு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கனப்பு. கேக்குதா? கேக்குதுப்பு. பேசு. என்னப்பு சொல்றீங்க? சொல்லியா? ஆமாப்பு. மதனனே எல்லாம் நல்லா இருக்கு. கூட்டம் தான் கம்மியா இருக்கு. கூட்டத்திலே ஆண்கள் கூட்டம் அதிகமா, என்னை பெத்த தாய்மார்கள் பெண்கள் கூட்டம் அதிகமாக சோதனை பண்ண போறேனே. எப்படி சோதனை பண்ண போறேன்னா முத நம்ம ஆண் வர்க்கத்தை சோதனை பண்ண போறேன். என்னை பெத்த அப்பா அம்மார்கள், என் கூட பிறந்த அன்னைமார்கள், தம்பிமார்கள், அப்புச்சிமார்கள் சோற கைத்தட்டுக்கு பார்ப்பான். பழைய அடுத்து பெண்கள் தமிழ்நாடு டேடு வட்ட தூமியை குடிக்கி பசாமல் இருக்கணும், குழந்து விடுவேன். அடுத்து பெண்கள் தமிழ்நாட்டோட கண்கள். என்னை பெற்ற ஆத்தாமார்களை சோதிக்கணும்ல. என்னை பெற்ற ஆத்தாமார்கள், சின்னம்மாமார்கள், பெரியமாமார்கள், ஐத்தமார்கள், ஐத்த பொண்ணுமார்கள் சோற கைத்தட்டுக்கத்தை பார்ப்பான். பழைய உண்மைக்கு ஆண்கள் ஓட்டோட பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்கு. இன்னைக்கு கேள்வி கேட்கலாம் வாத்தியாரே. ரெண்டு கேள்வி. ஆண்கள் 2 கேள்வி, பெண்கள் 2 கேள்வி. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா ஆண்களுக்கு பூரா 5 கோட்டு. 5 கோட்டா? ஆமா, நக்கிக்கிற ஊருகா பூரா கொண்டு வந்திருக்கீங்க பேக்குக்குள்ள. பெண்களுக்கு பூரா அவங்களுக்கு பிரைஸ் உண்டு. அந்த பின்னாடி கார் நிக்காது உங்க கார் தானே? நம்ம கார் தான். ஃபுல்லா சாராயம் தான். பெண்களுக்கு கேள்வி கேட்பேன். அவங்களும் கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா பெண்களுக்கு 5 கிலோ தங்கம் தரேன். தலைக்கு 5 கிலோ. போய் சொல்ல மாட்டேன். இப்போ உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். 5 கிலோவா? ஆமா. அப்போ நாங்க ஆசாரி பரம்பரை, லேசு வெட்ட பரம்பரை இல்ல. உருக்குறது எங்க மாமா கண்ணை மாமா தங்கத்தை போற உருக்குறது. நான் கொண்டு போய் விற்கிறது என்னோட வேலை. ஆமா. முதல் கேள்வி நம்ம ஆண்கள்கிட்டே கேட்போம். ஆண்கள் போற 4 கடை இருக்கு. போய் யாருக்கா தெரியுமா? போய் என்னை பெற்ற அப்பா அம்மார்களே, ஆண்கள் போற 4 கடை யாருக்கும் தெரியாது. பக்கமேல கலைஞர் உங்களுக்கு தெரியுமா? போய் உங்களுக்கும் தெரியாது. 5 கோட்டு எனக்கு தான். ஆண்கள் போகிற கடை 4 கடை என்ன தம்பி? அந்த சப்பு மட்டும்தான் உனக்கு தெரியும், வேறு சப்பை தெரியாது. சரி, தம்பி சொன்ன மாதிரி முத சாராய கடை 1. அண்ணோ இப்போ தான் நீ அவுட் ஆகிட்டேன், அண்டர் கிரவுண்டு தாண்டி போயிட்டேன். போகிறது சாராய கடை. 2வது சைடிஷ் வாங்குறது பெட்டி கடை. 3வது குடிச்சுட்டு உழுவுறது சாக்கடை. கடைசியாக போகிற கடை தான் பாடை. இதை ஆண்கள் போகிற 4 கடை. என்னை பெற்ற ஆத்தாமார்கள் பெண்கள் போகிற 4 கடை இருக்குது. யாருக்கா தெரியுமாத்தா? பெண்கள் போகிற 4 கடை நானே சொல்கிறேன், நல்லா கேளுங்க தாய். முத போகிற கடை அதுதான் பூக்கடை 1. 2வது பாருங்க, அதுதான் சவுளி கடை. தேடி எந்த கடைக்கு வேணால் அந்த பொம்பளாளோட சேர்ந்து போகலாம். சவுளி கடைக்கு மட்டும் போயிட்டு வந்தோம்னா ஆண்களுக்கு போகிற ஒவ்வொரு உதரும் 1.5 கிலோ விஞ்சிக்கிறது. தந்தண்டியா எதுக்குன்னா துணிமணி எடுக்கிறதுக்கு போகிறது விறுவிறுண்டு ஒவ்வொரு கடையாக ஏறுறது. இந்த கடையில் துணி நல்லா இல்லை, இறங்க விறுவிறுன்னு அடுத்த ஒரு கடைக்கு விறுவிறுன்னு போகிறது.
அந்த கடை துணி நல்லா இறங்கு விறுவிறுன்னு இறங்கிறது, அப்படி இறங்கிறது. மூணாவது பாருங்க, அதுதான் ஜுவல்லரி கடை, நகை நட்டு வாங்கிறதுக்கு. கடைசியாக பெண்கள் போகிற கடை, அதுதான் ரேஷனு கடை. இது பெண்கள் போகிற 4 கடை. அமைதியாக உட்காருங்க தம்பி, ஒன்றுமே இல்லை, நீங்களும் அமைதியாக உட்காருங்க. நாடகம் சிறப்பான நாடகம், அமைதியான மக்கள் நல்ல நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதினா நம்ம கொடும்பாலூர் பகுதி தான். அருமையாக நாடகத்தை ரசிப்பாங்க, அருமையாக நாடகத்தை பூரா பார்ப்பாங்க. தயவு செய்து உங்களது பொறுப்பாகவும் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். யாரும் எந்திரிச்சு போகாதீங்க, அமைதியாக உட்காந்து நாடகத்தை பாருங்கள். ஒரே விஷயம் ஒன்று சொல்லட்டுமா, இந்த வருஷம் திருவிழாவில் பிரச்சனை பண்ணவங்க அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு இருக்க முடியாது. ஒரே விஷயம் சொல்லிட்டு நல்லா கேட்டுக்கங்க, உண்மையை சொல்கிறேன், அரியாரம் போட்டு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. ஏன்னா கோயில் விஷயத்தில் யார் தலையிட்டாலும் தலையே இருக்காது என்பது ஐதீகம். தயவு செய்து யார் கோயில் திருவிழாவில் பிரச்சனைகள் பண்ணாதீங்க. நாடகம் சிறப்பான நாடகம், அருமையான நடிகர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தயவு செய்து அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிக்கும்படி மிக தாய்பட கேட்டுக்கொள்ளி. அடுத்து பாருங்க, இப்போ 2 கேள்வி சொன்னேன்ல. முதல் கேள்வி நீ பெற்ற ஆத்தா மார்கிட்ட கேட்குறேன், பெண்கள்கிட்ட கேட்குறேன். காலையில் எந்திரிச்ச உடனே, ஆத்தா நல்லா கவனியத்தோ, காலையில் எந்திரிச்ச உடனே கணவனே கண் கண்ட தெய்வம் உண்டு, அவங்க புருஷன் காலை நல்லா தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அப்புறம் தான் விடிய காலையில் வாச தண்ணி தொளிப்பேன், பாத்திரம் வளர்க்கவே. என்னை பற்றி ஆத்தா மாரு மட்டும் இந்த கையை தொங்குத்தா பார்ப்பான். இந்த மைக்கில் கேட்கல நினைக்கிறேன், அங்கிட்டு கேட்டு பாருங்க. என்னை பற்றி ஆத்தா மார்களே, அப்பத்தா மார்களே, காலையில் எந்திரிச்ச உடனே கணவனே கண் கண்ட தெய்வம் உண்டு, கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் புருஷேண்டு அவங்க புருஷன் காலை நல்லா தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அப்புறம் தான் விடிய காலைல வாச தண்ணி தொளிப்பேன், பாத்திரம் விளக்குவே, சமையல்லாம் பண்ணுவேன். பார்த்தா ஆத்தா மார மட்டும் கையா தூக்குங்காத்தோ. அந்த புருஷனுக்கு சோறு ஊத்துறதே பெரிய சிரமம். அவங்கெல்லாம் அதான் நினைப்பாங்க, நீங்கெல்லாம் கஞ்சி ஊத்துறதே பெரிய இலவு மசுரு, நீங்க காலை வேற தொட்டு கும்பிடுவாங்க எனக்கு நினைப்பாங்க. ஆனால் விடிய காலைல ஆம்பளை படுத்து தூங்கட்டேன், வெதரில் மிதிக்கிறது, வாத்தாமவனே எத்துறா மயிரமவனே, இன்ன வரைக்கும் தூங்கி கிடக்க, பிள்ளைக்கு பால் பாக்கெட் வாங்க, பிள்ளை அழுதுட்டு கிடக்கு, சவரியத்துக்கு படுத்து கிடக்குன்னு சொல்லி போட்டு வெதரில் மிதிக்கிறது. அடுத்த கேள்வி நம்ம ஆண்கள்கிட்ட கேட்குறேன். காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க பொண்டாட்டி நல்லா சோறு குழம்பு ஆக்கி வகுறார சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தான் என் பொண்டாட்டி வேலைக்கு போவா, வெட்டிக்கு போவான்ற ஆண்கள் மட்டும் கையை தூக்குங்க போய் பார்ப்பேன். என்னை பற்றி அப்பா மார்களே யாராவது ஒரு ஆள், நீ என்ன இப்போ 2 கையை தூக்குற வப்பாட்டி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருப்பா, அவர் ஏன் கையை தூக்குனார் நான் சொல்லவா? அவர் எதுக்காண்டி கையை தூக்குனார்னா, இப்போ சாராயம் போட்டிருப்பாரு, தலை விண்டு விண்டுன்னு வலிக்கேன். விடிய காலில் பொண்டாட்டிகிட்ட போய் காசு கேட்டால் பொண்டாட்டி செருப்புக்கிட்ட அடிக்கேன். இப்போ கையை தூக்கூடாத, காலையில் கட்டி காசு கிடக்கணும் கையை தூக்குறியே. பழைய இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இப்போ பாத்தியாரே நம்ம வீட்டில் ஜல்லிக்கட்டு மாடு கிட்டத்தட்ட 5 மாடு நிற்குது. நம்ம வீட்டில் ஒத்த பசு மாடு கூட கிடையாது. எங்கள் அப்பா சொல்லுவார், மகனே மகனே நம்ம வீட்டில் ஜல்லிக்கட்டு மாடு 5 மாடு கிடக்கு, ஒரு பசு மாடு கூட கிடையாது மகனே, பசு மாடு நல்ல மாடாக பார்த்து வாங்கிட்டு வாடாண்டார். மாட்டுக்கு ஃபேமஸான ஏரியா எதுங்க? நம்ம மணப்பாறை பகுதி தான். மாடு வாங்குறதுக்காண்டி மணப்பாறைக்கு வந்துட்டேன். பாருங்க, இப்போ மாட்டுக்காரத்தை விவரத்தை கேட்டேன். மாட்டுக்காரு பேர் என்னன்றீங்க? மாட்டுக்காரு பேரு கோவிந்தா. கோவிந்தா. மாடு வாங்க போன என் பேர் என்னன்றீங்க? என் பேரும் கோவிந்தா. மாட்டுக்காரத்தை விவரத்தை கேட்டேன். ஐயா மாட்டுக்கார ஐயா, மாட்டுக்கார ஐயா, மாடு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கும், மாட்டோட விலைவாசி என்னங்கன்னு கேட்டேன். அதுக்கப்போ தான் மாட்டுக்கார விவரத்தை சொல்கிறாரு. மாட்டுக்கார என்ன விவரத்தை சொல்கிறாருன்றீங்க? மாமா அடே விட்டு கண்ணா மாமா விவரத்தை சொல்கிறாரு. காலையில் 10 லிட்டரு கோவிந்தா, சாயந்தரம் 10 லிட்டரு கோவிந்தா, மாடு 50 நேரம் கோவிந்தா. பேரை சொல்லி சொல்கிறாப்புல. மாடு விற்கிற ஆள் பேரு கோவிந்தா, என் பேரு கோவிந்தா. அதனால கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறாரு. காலையில் 10 லிட்டரு கோவிந்தா, சாயந்தரம் 10 லிட்டரு கோவிந்தானா நான் தான் லட்சாதிபதி. ஆமாம், நான் தான் நினச்சேன், நான் தான் லட்சாதிபதி, நான் தான் கோடிச்சு வரேன்ட்டு. ஆமாம், 50 லிட்டரு கறக்குன்னா எங்கே போய் காலையில் 10 லிட்டரு சாயந்தரம் 10 லிட்டருன்னா எங்கே இருக்கு? மாடை வாங்கிட்டு வீட்டில் கட்டிட்டேன். மாடு வீட்டில் கத்த ஆரம்பிச்சிருச்சு. மாடு வீட்டுக்கு சென்னைக்கு தான் கத்துது. அப்பதான் எங்கள் அப்பா சொல்கிறாரு, மகனே மகனே நம்ம வீட்டில் 5 ஜல்லிக்கட்டு மாடு நிற்கல, ஒரு காரி மாட்டை மட்டும் பிடிச்சோட சென்னைக்கு போடணும்டாரு எங்கள் அப்பா. நான் மாடை பிடிச்சிட்டு வந்து சொன்னேன். அப்போ தான் கேட்டார், மகனே மகனே மாடு தவறப்ப அந்த சாக் ஆஃபீஸரை பிடிச்சி பம்புக்குள்ளே தள்ளணும்டான்டாரு. ஆமாம், அதான் நான் அந்த நேரம் பாருங்கள் சாக் ஆஃபீஸரை பிடிச்சி பம்புக்குள்ளே தள்ள பார்த்தேன்.
நான் அந்த நேரம் பார்த்து நாடகத்துக்கு போட்டு ஆணு கொட்டாய் விட்டு மாடு என் வாய்க்குள்ளே விட்டுருச்சு. வாய் பிசு பிசுன்னு ஆகி போச்சு. சரி என்னடா ஆச்சுன்னு பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு மாடு செனை பிடிச்சிருச்சு. கண்டு நல்ல கண்டா போட்டுச்சு, கிடேரி கண்டா. காலையில் 10 லிட்டரு, சாயந்தரம் 10 லிட்டரு கறக்கணும் மாட்டுக்காரர் சொன்னாப்புல. 10 லிட்டரு பிடிக்காப்புல குத்து சட்டி எடுத்தேன், நல்லா குறுக்குல கொடுத்தேன். கருட்டு புருட்டு இழுத்து கறந்தேன். மாட்டுக்காரர் சொன்ன மாதிரி 10 லிட்டரு கறந்துச்சு. எனக்கு சந்தோஷம் பொறுக்கலை. மதுரையில் நம்ம தான் லட்சாதிபதி, நான் தான் கோடீஸ்வரன் நினச்சேன். 10 லிட்டரு கறந்து வச்சுட்டு அப்படித்தான் எந்திரிச்சேன். 10 லிட்டரு பால் மாடு மண்டு தட்டி விட்டுருச்சு. 10 லிட்டரு பால் வீணாக போயிடுச்சு. மாடு புது மாடுல கட்டு தறிக்கு அப்படித்தான் எரியும். அடுத்து பாருங்க, போய் சாயந்தரம் கறப்ப மணி சாயந்தரம் அதே மாதிரி 10 லிட்டரு குத்துச்சட்டி எடுத்து நல்லா குறுக்களை கொடுத்தேன். கருட்டு புருட்டு கறந்தேன். அதே மாதிரி 10 லிட்டரு கறந்துச்சு. கறந்த பாலை இப்படி தானே கறந்து வச்சுட்டேன். மறுபடியும் இப்படி தானே எந்திரிச்சேன். 10 லிட்டரு பாலை மறுபடியும் மண்டு நட்டுச்சு. 10 லிட்டரு பால் வீணாக போயிடுச்சு. நானும் மாட்டுக்காரோட சண்டை போட மணப்பாறைக்கு வந்துட்டேன், வண்டி எடுத்துட்டு. மாட்டுக்காரோட சண்டை, ஏடா நோத்தா மைனே நோத்தா, என்னடா மாடு கொடுத்த, மயிறு மாடு கொடுத்த, காலையில் 10 லிட்டரு சாயந்தரம் 10 லிட்டரு கறக்கதாட சொல்லி கொடுத்த, 10 20 லிட்டரு வீணாக போச்சுடா, வீணாக போய் மகனே அப்படின்னு சண்டை ஓட்டேன். தினமும் இப்படி தாண்டா பண்ணி சண்டை ஓட்டேன். மாட்டுக்கார சொன்னேன், ஏடா நோத்தா மவனே சொல்லிதாடா மாடு கொடுத்தேன்னு. அது விவரத்தை சொல்லியிருக்கேன். காலையில் 10 லிட்டரு கோவிந்தா, என் பேரை சொல்லலை, எடுவட்ட முண்டவன். சாயந்தரம் 10 லிட்டரு கோவிந்தா. இது எடுவட்ட தூமியை குடிக்க இதுக்கு கோவிந்தா போட்டிருக்கேன், மாடு கொட்டுறதுக்கு. நான் நாடகம் இப்படி கோவிந்தாவை ஆயிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் எல்லாரும் நாடகம் பக்கம் வந்திருக்கனால தயவு செய்து உங்களுக்கு பொறுப்பாகவும் தொட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாகனம் நிறையா பேர் வச்சுருக்கீங்க, வண்டி வாசிலாம். தயவு செய்து வண்டியில் போகிற ஆளுக்கு அப்புறம் மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க, அதிவேக போகாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா பாருங்கள், அன்றைக்கெல்லாம் அப்படி தான் ஒரு பையன் ஆரன் பையன் டூக்கு வாங்கி கொடுத்து வீட்டில் சண்டை ஓட்டு வம்படியாக வண்டி வாங்கினேன். வண்டி வாங்கி மெதுவாக நான் போகிறேன், ஆரன் பையன் வாங்கி 60ல் போகிறேன். ஆண்டு முடிக்கு இப்போ புள்ளிய மரத்தை மண்டுன்னு முட்டு முண்டை தெருவில் 108 ஏறி போய் தெரியான். தயவு செஞ்சு வண்டி ஓட்டாளர்கள்லாம் மெதுவாக ஓட்டுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், யாரும் மது இருந்துட்டு வண்டி ஓட்டாதீங்க. ஆமாம், மதுன்னா சாராயம் குடிச்சிட்டு யாரும் வண்டி ஓட்டாதீங்க. எல்லாத்துக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்குது, குட்டின்னு ஒன்று இருக்குது. தயவு செய்து எல்லாருமே இதை அருந்து புரிந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கு பொறுப்பாகவும் தொட்டி வேண்டி விரும்பி கற்றுக்கொண்டு ஒரு சிறிய விழிப்புணர்வு பாடலை பாடி என்னை கலைப்பண்ண தொடங்கிட்ட காரணத்தினாலே, வாகனத்தில் வேகமாக போகாதே, வாகனத்தில் வேகமாக போகாதே, நீ வண்டியை தங்குடிச்சு விட்டு ஓட்டாதே, சாலையோட விதிமுறைகளை மீறினால் உன் சபைக்கு நீ வீடு தேடாதே. ஐயா போகாதே, வேகமாக போகாதே, சாகாதே, விபத்தில் நீயும் சாகாதே, வாகனத்தில் வேகமாக போகாதே, நீ வண்டியை தங்குடிச்சு விட்டு ஓட்டாதே. கூட நீ வண்டியத்தை ஓட்டுறப்போ போன்னு பேசக்கூடாது, ஓட்டும் போது போன்னு பேசக்கூடாது. வாகனத்தை தாறுமாற ஓட்டி போக கூட நீ வண்டியத்தை ஓட்டுறப்போ போன்னு பேசக்கூடாது. ஆடு மாடு நாய் எல்லாம் குறுக்க வரும் பார்த்துக்கோ, ஆடு மாடு நாய் எல்லாம் குறுக்க வரும் பார்த்துக்கோ. அதனால நீ வாகனத்தை கவனமாக ஓட்டிக்கோ, விபத்துக்கு டாட்டாவும் காட்டிக்கோ. அப்படி வாகனத்தில் வேகமாக போகாதே, நீ வண்டியை தங்குடிச்சு விட்டு ஓட்டாதே. அப்படி போகாதே, வேகமாக போகாதே, சாகாதே, விபத்திலையும் சாகாதே, வாகனத்தில் வேகமாக போகாதே. குடும்புற மக்கள் எல்லாம் உருவாக்கி காட்டணும். அப்படி வாகனத்தில் வேகமாக போவாதே, நீ வண்டியை முடிச்சு விட்டு ஓட்டாதே.
சைக்கிள் சக்சஸ் சொல்றேன் நீ கேட்டுக்கோ. வாகனத்தில் வேகமாக போகாதே, நீ வண்டியை தம்பிடித்து விட்டு ஓட்டாதே. வாகனத்தில் வேகமாக போகாதே, நீ வண்டியை தம்பிடித்து விட்டு ஓட்டாதே. பழைய அருமையான வாசிப்பு, அற்புதமான வாசிப்பு. ஒரு சனம் கூட கை தட்டலை. ஏன்னா 4 கருத்துக்கள் சொல்கிறவங்க மட்டும் நகைச்சுவை நடிகர் அல்ல, 4 காமெடி சொல்கிறவங்க நகைச்சுவை நடிகர் அல்ல. உண்மைக்கே 4 விஷயங்கள் நல்ல விஷயமா சொல்லிட்டு போகிறது ஒரு நகைச்சுவை நடிகர். அப்படி சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காட்டு நடக்கின்றது கேட்டால் கேட்பது உங்களோட கடமை, சொல்வது என்னோட கடமை என்ற காரணத்தினால் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் தேரையூர் கிராமம்